வணக்கம். குழந்தைகளை இழந்த பெற்றோர்கள், பெற்றோர்களை இழந்த குழந்தைகள், தலைவனை இழந்த தலைவிகள், தலைவிகளை இழந்த தலைவர்கள் அனைவருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்கள். காவலர்களை குறை சொல்லும் ஒரு கூட்டம், அரசாங்கத்தை குறை சொல்லும் ஒரு கூட்டம், தவறு எங்கே என்பதை காண்பதற்காக கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது. எங்கே தவறு? மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்றது. லட்சக்கணக்கில் மக்கள் கூட்டம், மிக மிக குறைந்த அளவு காவலர்கள், மிக நேர்த்தியாக நடைபெற்று முடிந்தது. ஒரு நாற்காலி உடையவில்லை, குப்பை கூடமில்லை. ஆனால் இங்கோ கூட்டம் முடிந்த பின் அந்த பகுதி போர்க்களம் போல காட்சியளிக்கும். ஆவேசமாக மக்கள் வாழைத்தார்களை பீத்து எடுத்துச் செல்லும் கூட்டம், ஆவேசமாக நாற்காலிகளை உடைத்து செல்லும் கூட்டம். தரையில் தலைவனை தேடாமல் திரையில் தலைவனை தேடும் பக்குவமில்லாத மக்கள் கூட்டம். மக்களுக்கேற்ற தலைவன்தான் கிடைப்பான், மக்கள் பக்குவம் இல்லாதவர்கள். இப்படி பிழைப்பை விட்டு வெயிலில் வாடி வதங்கி யார் அந்த கூட்டத்திற்கு குழந்தை குட்டிகளோடு போகச் சொல்கிறார்கள்? மரத்தின் மீது, கட்டடங்கள் மீது, கூரையின் மீது ஏன் ஏற வேண்டும்? ஒழுங்குமுறையில்லாத ரசிகர் கூட்டம், கண்டபடி வாகனங்களை ஓட்டி வித்தை காண்பித்து விபத்தை ஏற்படுத்தும் வண்ணம் செல்லும் கூட்டம். இவர்கள்தான் ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய கூட்டம். இந்த ஜோசப் விஜய் தான் போன உயிர்களை மீட்டு கொண்டு வரப்போகிறாரா? அறிவற்ற ரசிகர்களை கொண்ட அறிவற்ற தலைவன். ரசிகர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை தெரிந்து கொண்டே கூட்டங்களை நடத்தும் முதிர்ச்சியற்ற ஜோசப் விஜய். போன உயிர்களுக்கு யார் பொறுப்பு? பித்தம் தலைக்கேறி நித்தம் தலைவனுக்கு ஜே போடும் கூட்டம். இந்த ரசிகர் கூட்டத்திற்கு 10 லட்சம் இழப்பீடு அரசாங்கம் தருகிறது. நடிகர் செய்த தவறுக்கு மக்களின் வரிப்பணம். பொதுச்சத்துக்கு சேதமானால் கூட்டம் நடத்துவரிடம் இழப்பீடு பெற வேண்டும். உயிர் சேதம் ஏற்பட்டால் இழப்பீடு யார் கூட்டம் நடத்துகிறாரோ அவரிடமிருந்து பெற்று தர வேண்டும். அப்பொழுதுதான் மக்களை தலைவர்கள் தரப்படுத்துவார்கள். இல்லை என்றால் மக்களை மக்களாகவே தலைவர்கள் வைத்திருப்பார்கள். அந்த கூட்டம் நடத்தும்போது யோசிப்பார்கள். அதாவது அடுத்த கூட்டம் நடத்தும்போது யோசிப்பார்கள். மக்களுக்கு பக்குவம் போதாது. கேரளாவில் பணம் வாங்கி கொண்டு ஓட்டு போடுவது இல்லை, திரையில் தலைவர்களை தேடுவது இல்லை, மணல் கடத்தல் கிடையாது, கனிம வள கொள்ளை கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து அனைத்தும் கேரளாவுக்கு செல்கிறது. திரும்பி வரும்போது லாரிகள் மருத்துவ கழிவுகளை ஏற்றி கொண்டு வருகிறது. அதையும் பணம் வாங்கி கொண்டு தன் தோட்டத்துக்குள் கொட்டுபவன் தமிழன். மக்களிடம்தான் குறையுள்ளது. மக்கள் பக்குவம் பெறும் வரை இவையெல்லாம் நடக்கத்தான் செய்யும். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு. மக்களே திருந்துங்கள். தலைவர்கள் தங்கள் பிழைப்பிற்காக நாடகம் ஆடுகிறார்கள். நீங்கள் பலியாகிறீர்கள். உணர்ந்து வாழுங்கள். நன்றி.